இது ஜாக் த ரிப்பரோட 4th பார்ட். முன்னாடி பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். லூயிஸ்னு ஒருத்தர் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாரு, இங்கே ஒரு டெட் பாடி இருக்கிறதா. அவங்க பேர் தான் எலிசபெத் ஸ்ட்ரைட். ஆனால் அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் அப்படியே தான் இருந்தது, அவங்களோட த்ரோட் மட்டும்தான் கட்டாக இருந்தது. அதனால போலீஸ் ஒருவேளை இதை ஜாக் த ரிப்பர் பண்ணலையோ, இல்லைனா அவன் கொலை பண்ணும்போதே லூயிஸ் வந்ததுனால அப்படியே விட்டுட்டு போயிட்டானோ அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா எலிசபெத் ஸ்ட்ரைட் இறந்து வெறும் 30 நிமிஷம் தான் இருந்தது. கொலை செய்யப்பட்ட எலிசபெத் ஸ்ட்ரைட் கொலை செய்யப்பட்டு கொஞ்ச நேரத்துலேயே அதுக்கு பக்கத்துலேயே இருக்க மிட்டா ஸ்கொயரில் கேத்ரின் எடோஸ் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அவங்களோட பாடியில் லெஃப்ட் கிட்னி இல்லை. அதே போல் அவங்களோட கிளாத்தில் ஒரு பாதியை மட்டும் எலிசபெத் ஸ்ட்ரைடோட மர்டர் பாயிண்டில் இருந்திருக்கு. இதுக்கு காரணம் 2 கொலையும் நான் தான் பண்ணேன்னு ஜாக் த ரிப்பர் சொல்கிறதுக்காக.